அழகி பாருங்க, அடிக்கிற வெயிலுக்கு இந்த வெயிலில் வந்து படுத்துருக்கா. வீட்டுக்குள்ளே உட்காந்தேன், டிங்கு டிங்குன்னு எந்திரிச்சு வந்தா. சரி என்னடா இப்படி வராளே, கூப்பிட்றத காதில் கூட வாங்காமன்னு பார்த்தா பாருங்க. அப்பா அழகி, என்ன வேலைக்கு 9 மணிக்கு சரியான வெயில் அடிக்குது அழகி. இப்படி வந்து இந்த வெயிலில் படுத்துருக்க? ஏன் குளிருதா உனக்கு? குளிர்தாடா? மே மாதம் ஃபுல்லாக அப்படி மழை காற்று அப்படின்னு எப்படியோ போயிடுச்சுங்க. ஜூன் மாதம் ஸ்கூல் திறந்ததோ இல்லையோ, வெயில் 4 நாளாக கொன்று எடுக்குது. அழகி பார்த்தீங்கன்னா பகல்லலாம் வீட்டை விட்டு வெளியில் வரதே கிடையாது. ஃபுல்லாக ஃபேன் கடியில் கட்டிலக்கடியிலனே படுத்துருக்குறா. இன்றைக்கி தான் கொஞ்சம் மேலே வந்தோம். இப்போ ஒரு 6:30 ஆகுது. எவ்வளோ வெளிச்சமாக இருக்குன்னு பாருங்கள். அதே டைம் வந்து இன்றைக்கி தான் கொஞ்சம் சில்லுன்னு காற்றடிக்குது. அதனால் நானும் அழகியும் வந்து மாடியில் வாக்கிங் போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளைக்கு மேலே நாங்கள் வீடியோ போடவே இல்லைங்க. ஏன் அப்படின்னா, லீவில் பிள்ளைங்கள்லாம் ஊர்லேருந்து வந்தாங்க, கெஸ்ட்டு அப்படிங்கிறதுனால எனக்கு சமையல்லையே நேரம் சரியாக போயிடுச்சு. அழகியை வந்து அவங்க அக்காவும் அண்ணனுமே டேக்கர் பண்ணிக்கிட்டாங்க. அவளும் ஜாலியாக அவங்க கூட விளையாண்டுட்டு இருந்ததுனால யாரும் வீடியோ எடுக்கவும் இல்லை, வீடியோ என்னால் போடவும் முடியல. அழகி வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தா. இப்போ ஒரு 1 மந்த்தாகவே ரொம்ப ஹாப்பியாக இருந்தா. அவங்க அண்ணன் கூட அத்தா அப்படியே விளையாண்டுட்டு. இப்போ அவங்களாம் ஸ்கூல் திறந்து எல்லாம் கிளம்பிட்டாங்க. இனிமேல் தான் என்ன பண்ண போகிறான்னு தெரில. நாளையிலேருந்து தான் அவளோட பாடு என்ன ஆக போகுதுன்னு தெரியல. எப்படியும் டல்லாகிடுவா, சோகமாகிடுவான்னு நினைக்கிறேன் அழகி. அழகி பட்டு, அழகி அழகி, அண்ணா எங்க? அழகி அக்கா எங்க? அண்ணன் எங்க சாமி? அண்ணன் எங்கப்பா? அண்ணன் எங்கடா? தேடு அண்ணனை தேடு. அண்ணன் எங்க இருக்கானு? அச்சுச்சு, அக்கா எங்க? ஓவியாக்கா எங்க? ஓவியாக்கா எங்க? அண்ணன் எங்க? எங்க சாமி? காணுமா அண்ணனை? அச்சோ, புள்ள தேடுதுடா. அண்ணன் ஸ்கூலுக்கு போயிட்டான், தேடிக்கிட்டு போறா. அழகி அழகி இங்க வா. அண்ணன் எங்கடா? அண்ணன் எங்கப்பா? அண்ணன் கூப்பிடு. அண்ணன் எங்க சாமி போனாங்க? அக்கா எங்க சாமி? அக்காவும் அண்ணன் எங்க? போய் தேடி கண்டுபிடி. எங்க போனாங்க? சமரன், ஓவியா தேடுறா பாருங்க அழகி. சுச்சோ, அண்ணனை காணுமா சாமி? அண்ணன் எங்கே போனாங்க? சமரன் எங்க? ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா? அழகாக ஜாலியாக இருந்த அழகி. அவங்க அண்ணனும் அக்காவும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. இனிமேல் என்ன செய்ய போகிறான்னு தெரியல. ஓவியா, சாரி, ஓவியா குட்டினே வருது. அழகி குட்டி தங்கம், அழகி தங்கம் கண்டுக்கிறாள் பார்த்தீங்களா? அவள் பாட்டுக்கு போயிட்டுருக்கா. உயிர் இருக்கு அழகி. போதும் சாமி, விட்டுடு சாமி. முன்னாடிலாம் காலை எடுத்து வச்சு இது பண்ணுவான். இப்போ வாயாலேயே தூக்கி போட்டுட்ருக்கா. அச்சுச்சு அச்சுச்சு, என் தலையில் விழுந்துட போகுது. அவள் கால் கடியிலே கிடக்குது அந்த பூச்சி. இவர் உன் மேலேயே ஒரு பூச்சி இருக்குது பாப்பா. உன் மேலே பூச்சி இருக்குது, அது தெரியாமல் நீ அடுத்த பூச்சி பிடிச்சிட்ருக்க. சரி, தூங்க போகலாமா? தூங்க போகலாமா? போகலாமா தூங்கிறதுக்கு? என்ன சொல்கிற அழகி? அழகி அப்பா, இனிமேல் இந்த வெயில் காலம் ஆயிடுச்சு. அழகி மாடிக்கு வந்தானா அவளை திருப்பி வந்து வீட்டுக்குள்ளே கூப்பிட்றது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. நல்லா சில்லுன்னு இருக்குமா, அழகாக இங்கேயே படுத்துக்குவா. அவளை ஏதாவது ஒன்று சொல்லி ஏமாற்றி அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு வேலை காமிச்சு தான் உள்ளே கூப்பிடணும். இல்லாட்டி அழகாக அவள் பாட்டுக்கு மாடியிலேயே படுத்திருப்பான். ஆனால் நல்லாயிருக்கும். நமக்கே வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு மனசு வரல. அடிக்கிற வெயிலுக்கு, அடிக்கிற வேர்வைக்கு தாங்க முடிய மாட்டேங்குது. அழகிக்கும் அப்படி தானே இருக்கும். அதனால் அவள் கூப்பிட்டா வீட்டுக்குள்ளே வரவே மாட்டாள். எப்படியாவது ஏமாற்றி தான் உள்ளே எடுத்துகிட்டு போகணும்.